GK ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எங்களது இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த சித்திரை மாசம் அற்புதமான மாசமாவே அமையும் எதிர்பார்க்கலாம். 2ல குரு இருக்கு, 11ல சனி இருக்கு. போதாதா, அந்த சனியோட செவ்வாயும் சேர்ந்து அமர்ந்திருக்கு இந்த சித்திரை மாதம். அப்போ செவ்வாயும் சேர்ந்த அமரும் போது எதிர்பாராத லாபங்கள், எதிர்பாராத வெளிநாட்டு சுற்றுப்பயணங்கள் இதெல்லாம் அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உத்தியோகத்துல உங்களுக்கு நிகர் நீங்க தான் அப்படின்ற அளவுக்கு நீங்க வேலை செய்வீங்க. சுத்தி உள்ள மரியாதைகள் அதிகரிக்கும். உங்களுடைய புகழ் ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கும்னு சொல்லலாம். ஆனா சக ஊழியர்கள்கிட்டையும் உங்களுக்கு கீழே பணி புரியறவங்ககிட்டையும் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையை கடைபிடிச்சுதான் ஆகணும். அதை ஒரு மந்திரமாவே எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா மற்றவங்களை நம்பி நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களால உங்களுக்கு பாதகங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு. ஏன்னா உங்களுடைய வாக்குஸ்தானாதிபதி புதன் நீசமா இருக்கிற நேரம். அதனால அதுல கொஞ்சம் எச்சரிக்கை கடைபிடிச்சிங்கன்னா போதும். சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு இது அமோகமான நேரம். அது மருத்துவ தொழிலா இருந்தாலும் சரி, ஹோட்டல் சம்பந்தப்பட்ட தொழிலா இருந்தாலும் சரி, அல்லது எரிபொருள் சம்பந்தப்பட்ட தொழிலாக இருந்தாலும் சரி, இரும்பு தொழிலா இருந்தாலும் சரி, எந்த தொழிலா இருந்தாலும் ரொம்ப அமோகமான ஒரு வரவேற்பு இருக்கக்கூடிய ஒரு மாதமா இது திகழ்னே சொல்லலாம். ஏன்னா குருவோட பார்வை உங்களுடைய தொழில் சாணத்துக்கு விடுறதுனாலே, உங்களுடைய பணப்புழக்கம் உள்ள இடத்துக்கு குருவோட பார்வை விடுறதுனாலே, உங்களுடைய 8ஆம் இடத்திற்கு பண பரத்திற்கு குருவோட பார்வை விடுறதுனாலே உங்களுடைய தொழில் சிறப்பாகவே போகும். அது சொந்த தொழில் பண்றவங்களுக்கு ஜாக்பாட்னே சொல்லலாம். அதே சமயம் உத்தியோகஸ்தர்களுக்கு மேன்மைகள் கிடைக்கும். ஒரு சில பேருக்கு எதிர்பாராத சம்பள உயர்வுகள் கிடைக்கும். குடும்பம் மகிழ்ச்சிகரமா இருக்கும். என்ன ஒரே ஒரு பிரச்சனை, குடும்பாதிபதி புதன் நீசம் பெற்றிருக்கிறதா. அப்ப இந்த நீசம் பெற்ற புதன் இருக்கிறதுனால குடும்பத்துல மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்துல கவனம் தேவைப்படலாம். இது கண்டிப்பா உங்களுக்கு நிகழத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனா குடும்பஸ்தானத்துல குரு இருக்கிறதுனால இந்த குறைகள் எல்லாம் நீங்க சமாளிச்சிட முடியும். ஒருபோதும் குடும்பத்துல அகங்காரமான பேச்சுக்களை தயவு செய்து நீங்க பேசாதீங்க. நீங்க அகங்காரமான பேச்சுக்களை பேசுனீங்கன்னா குடும்பத்தோட நிம்மதி கெடலாம். மற்றபடி குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய நேரம் தான். சகோதர சகோதரிகளால ரொம்ப ஆதாயம் கிட்டும். அதே சமயம் மனைவியோட சில வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால கணவன் மனைவி விஷயத்துல விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை வேண்டும். உங்களுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துதான் ஆகணும். எலும்பு வலிகளோ அல்லது வாயு தொல்லைகளோ ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஒரு சில பேர் காலில் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தாயோடைய ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். தந்தையுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் தேவை. பிள்ளைகளுடைய போக்குல கவனம் வைக்கிறது நல்லது. அவங்களுடைய ஆரோக்கியத்திலும் கவனம் வைக்கிறது நல்லது. எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கிறது, எதிர்பாராத உறவினர்கள் வீட்டுக்கு வர்றது, இதெல்லாம் இந்த மாதத்துடைய சிறப்பு பலனா எதிர்பார்க்கலாம். முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது. உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும். சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும். பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை. சந்திராஷ்டம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம். இந்த மாதம் உங்களுடைய நன்மைகளை நீங்க அதிகரிச்சுக்கவும், உங்களுடைய தீமைகளை நீங்க குறைச்சிக்கவும் நீங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் திருப்போரூர் முருகன், திருவட்டத்துறை தீர்த்தபுரீஸ்வரர், பிரத்யங்கரா தேவி.